தமிழகத்தை மீட்போம். நாளைய தினம் வேலை செய்கிறாங்க பின்னால் எல்லாமே. நீங்கள் உங்கள் ஆட்சியில் பெரிய உதவி பண்ணி திருப்பூரில் ஒரு 10 லட்சம் பேருக்கு ஒன்றும் இங்கே வேலை செய்கிறவங்க நடிக்கணும் ரொம்ப ஆசைங்க எல்லாம். ஒரு நேரமாக சார் வாங்க சார். அப்படியே மேலே போயிடலாம். எடுத்து சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த இதோ வர இருக்கிறார். நம்ம எல்லாம் காத்து நடக்கிற அண்ணன் எடப்பாடியார் இதோ வர இருக்கிறார்கள். வேடசந்தூருக்கு வெளிச்சம் தருவதற்கு, வேடசந்தூரை திமுகவினுடைய பிடியிலிருந்து மீட்டு மீண்டும் வேடசந்தூரிலே வெற்றி கொடியை நாட்டி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே அம்மாவினுடைய ஆட்சியை அமைக்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேடசந்தூர் வந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய பெரியோர்களே, சவுண்ட் கட் பண்ணுங்க. இதுவரை வேடசந்தூர் சந்தித்திராத மிகப்பெரிய எழுச்சி. இதோ ஒரு சாமானியர் சரித்திரம் படைக்கிறார். ஒரு விவசாயி முதலமைச்சர், ஒரு விவசாயி இன்றைக்கு பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிறார். அன்புக்குரிய சொந்தங்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சியை இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் பார்த்திருக்கிறது. சிலுவம்பாளையத்திலே பிறந்த ஒரு சாதாரண கிளை செயலாளர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக உயர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழியிலே சிறப்பானது ஒரு நல்லாட்சியை தந்தார். இன்றைய எதிர்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதோ வருகை தர இருக்கிறார்கள். நம்முடைய மண்ணின் மைந்தர், மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சி சீனிவாசன் அண்ணன் அவர்களுடைய தலைமையிலே இதோ இங்கே அணிதிரண்டிருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களே, அண்ணனுடைய தலைமையை ஏற்று இதோ உங்கள் கரவொலிகளை எழுப்புங்கள். நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மாட்சிமை விருந்திய கழகத்தினுடைய பொருளாளர் இதோ புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கரங்களிலே போர்வாளாக சுழன்று இன்றைக்கான எடப்பாடியாருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக தயவு செய்து அந்த புலிக்கொடியில் இருக்கிற அன்பு சகோதரர்கள் ஓரமா மட்டும் வச்சுங்க. உங்களை காங்கிரஸ் தமாக நண்பர்கள் டிவியை மறிக்க வேண்டாம். தயவு செய்து ரைட் சைடு வந்துருங்க. தமாக தோழர்கள் அற்புதமான ஒத்துழைப்பு. தமாக தோழர்கள் வேடசந்தூருடைய பெருமக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அருமை அடலேர்களே, கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களே, நம்முடைய மே மாதத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், தமிழகத்தின் காவல் தெய்வம், நம்ம எல்லாம் ஆள் நன்மை செய்ய வருகை புரிந்திருக்கிற நம்முடைய சேலத்தின் சிங்கம், கரும்பு உலகத்தின் இரும்பு மனிதன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் 159வது சட்டமன்ற தொகுதியிலே இன்று நம்மை சந்திக்க வந்திருக்கிறார்கள். இந்த திண்டுக்கல் மாவட்டம்
அத்தனையும் நம்முடைய எடப்பாடியாரின் கோட்டை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் கோட்டை, புரட்சி தலைவி அம்மாவின் கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே இங்கே வந்திருக்கிறீர்கள். நம்மை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்பது தர்மத்தின் தீர்ப்பை பெற்ற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்று, எடப்பாடியார் 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 எம்ஜிஆர் எம்ஜிஆர் அம்மா அம்மா எடப்பாடியார் இப்பொழுது வீர உரையாற்றுவார்கள். தம்பி, இந்த பவர் பிளாக் தலைவர்களே, கொடியை கொஞ்சம் ஓரமாக கொண்டு போங்கப்பா. பிஜேபி தலைவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர்களே, கொஞ்சம் ஓரமாக கொண்டு இருப்பாங்க, மக்களுக்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் எல்லாம் கேமராவில் எடுத்துருவாங்க. நம்முடைய வெற்றி வேந்தன் தமிழகத்தினுடைய வருகிற மே மாதம் முதலமைச்சராக வைத்து இருக்கிற அண்ணன் தமிழகத்தின் நாயகன் எடப்பாடியார் அவர்கள் இங்கே பேசுவார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருபெரும் தலைவர்களை வணங்கி வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை மக்களும் இந்த வேடசந்தூர் பேரூராட்சியிலே குழும்பி இந்த பகுதியே அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்குது. எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி பெறுவதற்கு இந்த வேடசந்தூர் பேரூராட்சியில் குழுமி இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரம் மகிழ்ச்சி சாட்சி. இந்த சிறப்பான எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமுறையாற்றிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர், கழக பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழக துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு நத்தம்ரா விஸ்வநாதன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் சகோதரர் காமராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே, இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், கழக இளைஞர் பாசறை இளமங்கள் பாசறை செயலாளர் சகோதரர் டாக்டர் வி.பி. பரவசம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் மேயர் அண்ணன் வி. மருதராஜ் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு எஸ். ஆசிமணி அவர்களே, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு எஸ். பழனிசாமி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற திரு டி. சி. ராஜபோகன் அவர்களே, திரு ஏ. ஜான் போஸ் வேடசந்தூர் ஒன்றிய கழக செயலாளர்களே, திரு பாபு சேட் என்கிற முகமது மைதீன் அவர்களே, திருமதி எஸ். பழனியம்மாள் அவர்களே, திரு என். லட்சுமணன் அவர்களே, திரு பி. தண்டாயுதம் அவர்களே, திரு எஸ். மலர் வண்ணன் அவர்களே, திரு ஏ. பெருமாள் அவர்களே, திரு பி.டி.ஆர். பாலசுப்ரமணியன் அவர்களே, திரு எம். அறிவாளி அவர்களே, திரு வி. மணிமாறன் அவர்களே, திரு ஆர். ராகுல் பாபா அவர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் திரு பி. ஜெயராமன் அவர்களே, தமாக கிழக்கு மாவட்ட தலைவர் திரு கே. செந்தில்குமார் அவர்களே, ஐஜேகே மாவட்ட தலைவர் திரு கே. விஜயகுமார் அவர்களே, தமிழர் தேசம் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சி. ஆண்டி அமலம் என்கிற பழனிசாமி அவர்களே, தமிழ் தேச கட்சியுடைய மாநில அமைப்பு செயலாளர் திரு எஸ். மகுடீஸ்வரன் அவர்களே, இந்த தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியுடைய தலைவர் திரு திருமாரன்ஜி அவர்களே, இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடற்பொறுப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தலைவர்களே, மற்றும் வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, வியாபாரிகளே, வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற
மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் வட்டாளங்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் அதிமுகவுடைய கோட்டை வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி இந்த எழுச்சியின் மூலமாக வெற்றி பெற்று விட்டது. திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் நிறைவு பெற்று 5வது ஆண்டு அடியடித்து வைத்திருக்கின்றது. இந்த 4 ஆண்டு காலத்தில் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களா? இல்ல இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த திண்டுக்கல் மாவட்ட மக்களுடைய கோரிக்கை, இங்கே பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டீர்கள். சுமார் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அற்புதமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இங்க இருக்கின்ற ஏழை மக்களுக்கு அந்த அரசு மருத்துவமனையின் மூலமாக அற்புதமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையை கட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சுமார் 350 கோடி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இதே போல தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் அந்த மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தோம். அம்மா இருக்கிற போது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரை 10 ஆண்டு கால ஆட்சியிலே 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து தமிழகத்திலே ஒரு வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு நிறைவு பெற்று விட்டன. இந்த 4 ஆண்டு காலத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியாத திராணியற்ற அரசு விடியா திமுக அரசாங்கம். நான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலும் நான் சொல்லி வருவது, குறிப்பிட்டு வருவது, திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்திலே ஆளுகின்ற காரணத்தினால்தான் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்கவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணோட்டத்திற்கு தகுந்தவாறு அரசு செயல்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடக்குது. இந்த ஆட்சியால கட்டுப்படுத்த முடியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டில் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இந்த அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம். சட்டமன்றத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அதிகமாகிவிட்டது, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது, கட்டுப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வந்தோம். தொலைக்காட்சி வாயிலாக பேட்டி கொடுத்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம். ஆனால் விடியா திமுக அரசு அதை பற்றி கவலைப்படவில்லை. இன்றைய தினம் முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக கருத்தை தெரிவிக்கின்றார். இளைஞர்களே, போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த போதை பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியிருந்தால் இன்றைய தினம் இந்த செய்தியை முதலமைச்சர் வெளியிட அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் குறிப்பிடுவதை, நாங்கள் சொன்னதை அவள் அலட்சியமாக எடுத்துக்கொண்டதின் விளைவு இன்றைக்கு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி, கஞ்சா போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால் இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, முதியோர் அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு கஞ்சா போதை ஆசாமிகள் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல் ஈடுபடுவதால் தமிழகம் தலைகீழாக இந்த ஆட்சியிலே மாறிவிட்டது. இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை,
குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஒரு ஆவல ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் உங்களுடைய மாவட்டம் பத்திரிகையில் வந்த செய்தி, இன்றைக்கு பத்திரிகையில் வந்த செய்தி, திண்டுக்கல் துணை மேயர் மகன் போதைப்பொருள் நுண்ணறிவு போலீசார் அழைப்பு கெட்டி. தலைப்புச் செய்தி, யார்? திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இந்த போதைப்பொருள் விற்பனைக்கு உடந்தையாக இருந்த காரணத்தினால்தான் இந்த அரசாங்கம் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியவில்லை. இன்றைக்கு அந்த பத்திரிகையில் வந்த செய்தி, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எந்த அளவுக்கு இந்த போதைப்பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது என்பதை இந்த மக்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிப்பது எங்களுடைய கடமை. திண்டுக்கல் துணை மேயர் மகனுக்கு பெங்களூர் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் செவ்வாய்க்கிழமை அழைப்பானை வழங்கினார். திண்டுக்கல் மகராட்சியில் துணை மேயர் ராஜப்பா, இவர் திமுக மாநகர செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார். இவரது மகன் கார்டினல் இமானுவேல் கட்டுமான நிறுவனம் நடத்தி வருகிறார். திண்டுக்கல் மாநகர திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளராக உள்ளார். இவர்கள் திண்டுக்கல் கிழக்கு ஆரோக்கிய மாதா தெருவில் வசித்து வருகிறார். இதே பகுதியைச் சேர்ந்த கனலாடு இமானுவேல் நிறுவனத்தின் பணிபுரிந்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர் மீது போதைப் பொருள் விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இது பத்திரிகையில் வந்த செய்தி. வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பிரதான எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு பொய்யான செய்தியை வெளியிடுவார் என்று குறிப்பிடுவார்கள். அதற்கு ஆதாரமாகத்தான் இதை எங்களிடத்திலே காண்பித்து இந்த பத்திரிகையில் வந்த செய்தியை நான் படித்து காட்டினேன். ஆக தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை திமுக நிர்வாகிகள் துணை நிற்க என்பது வெட்ட வெளிச்சம். இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? அதோட இன்றைய தினம் தமிழகத்தில் இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். எது? தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தமிழ்நாட்டுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கிறார். அப்படியா தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி உயர்ந்திருக்குது? இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவருக்கு பள்ளியில் சேர்க்கின்ற சேர்க்கை எண்ணை குறைந்து விட்டது. பள்ளியில் சேர்க்கப்படுகின்ற சேர்க்கை எண்ணை குறைந்து விட்டது. அதோட இன்றைக்கு அரசு பள்ளியிலே ஆசிரியர் பற்றாக்குறை, முழுமையான ஆசிரியர் இல்ல. கல்வி கேட்பதற்கு தேவையான கல்வி போதிப்பதற்கு தேவையான ஆசிரியர்கள் இந்த ஆட்சியிலே நியமிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் அண்மையில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாத 1 லட்சம் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி அவள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை அளிக்கப்பட்டு விட்டது. இதனால் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகமாக இருப்பதாக ஒரு தவறான செய்தி வெளியிட்டு இன்றைக்கு போட்டோ ஷூட் அதையெல்லாம் ஏற்படுத்தி விளம்பரமான அரசு இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஆரம்ப பள்ளியில பாத்தீங்கன்னா, அரசாங்க ஆரம்ப பள்ளியில பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு மாணவன் 3ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த பாடத்தை படிக்க முடியல. படிப்பது 5ஆம் வகுப்பு. ஆனா அந்த 5ஆம் வகுப்பு மாணவன் 3ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தமிழகத்திலே கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருப்பதை ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அத்தனையும் ஒரு நாடகம் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். அதே போல இன்றைய தினம் நெல்லையில் ஒரு வகுப்பறையில் 2 மாணவர்கள் அரிவாளால் வெட்டிக்கிட்டாங்க. பள்ளிக்கு எதுக்கு போறாங்க? படிக்க போறாங்க. இப்ப அண்மையில் பள்ளிக்கூடத்துக்கு அரிவாளை தூக்கிட்டு போறோம். அரிவாளை தூக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. இன்றைக்கு வெட்கக்கேடான ஆட்சி. இதுக்கு தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருப்பதாக ஒரு தோற்றத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு, இன்றைய முதலமைச்சர்
இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். அத்தனையும் பொய் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட இன்றைய தினம் தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஒரு வெற்றி காயத்தை அறிவிச்சு ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்றார். ஆக எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி பேசுவார்? எங்க நாட்டு மக்கள், இங்க படித்த இளைஞர்கள் இருக்கிறீங்க, நாட்டில் பல லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இந்த 52 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதிலே கிட்டத்தட்ட 10 லட்சம் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் அதில் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் அதோட 75% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது பத்திரிகையாளரை சந்தித்து இப்படி ஒரு செய்தி வெளியிட்டு போயிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, திரு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களே, இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கின்ற பொழுது இந்த செய்தியை சொல்லிக்கிறார். அந்த அடிப்படையில் நான் கேட்கின்றேன், இன்றைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று சொன்னால் அதில் 75% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னால் லட்சக்கணக்கான பேருக்கு, சுமார் தமிழகத்தில் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும். கிடைச்சதா வேலை? திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது? ஆனா ஸ்டாலின் பேசுறாரு 77%, 32 லட்சம் பேர்ல 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு சொன்னால் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னால் அதில் 75% பார்க்கின்ற பொழுது 25 லட்சம் பேருக்கு தமிழகத்திலே விடியா திமுக ஆட்சியிலே இன்றைக்கு இந்த தொழில்துறை மூலமாக வேலை கிடைத்திருக்க வேண்டும். அத்தனை பொய் செய்தானே, பொய்யாத்தானே செய்தி வெளியிட்டாரு. இதற்கு பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது மக்களால் அங்கே கொடுத்திருக்கிறீங்க. பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய குரலை ஒலிக்க செய்ய வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் பிரதான எதிர்க்கட்சியுடைய பணி. அந்த நோக்கத்திலே நான் தெரிவித்தேன். இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியிலே இன்றைக்கு 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகும், 922 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாகவும் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்களே, அதற்கு வெள்ளை அறிக்கை வேண்டும். வெள்ளை அறிக்கை வேணும்ல, நீங்க தெரிஞ்சுக்க வேணும்ல. அப்படி தெரிஞ்சா தானே எவ்வளவு தொழில் வந்தது, அந்த தொழிலுடைய நிலைமை என்ன, எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, எவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது, தொழில்துறை மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு என்ற விவரத்தை கேட்டா வெள்ளை காயத்தை காட்டுகிறார். திரு டிஆர்பி ராஜா அவர்களே, உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள். ஆக கிராமத்தில் சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தா தானே ஆப்பில வரும். அங்க ஒண்ணுமே இல்லையே, வெள்ளை காய்த்தான் காட்டி ஆகணும். உண்மைதானே? இருந்தா தானே இன்னென்ன திட்டத்தை, இன்னென்ன தொழிற்சாலை கொண்டு வந்தோம், இன்னென்ன தொழிற்சாலை இந்த நிலையில இருக்குது, இந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, அதனால இவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு உண்மை செய்தியை இன்றைக்கு பத்திரிகையின் வாயிலாக, வெள்ளை அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஆட்சியில அத்தனையும் பொய்யை தவிர்த்து வேற எதுவுமே இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, ஒரு புள்ளி விவரத்தை இந்த நேரத்தில் குறிப்பிட ஆக வேண்டும். இன்னைக்கு தொழிற்சாலையுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் பர்சன்டேஜ் 2019-20 ஒர்க்கர் கவுண்ட் பர்சன்டேஜ் 16.91%. அதே 2023-24 திமுக ஆட்சியில் 15.95%. அண்ணா திமுக ஆட்சியில் 2019-20 ஒர்க்கர் கவுண்ட் பர்சன்டேஜ் 16.91%. திமுக ஆட்சியில் 2023-24 அதோடைய பர்சன்டேஜ் 15.95%, குறைஞ்சுதான் இருக்குது. அதே போல 2019-20 ஃபேக்டரி கரண்ட் பர்சன்டேஜ் 15.75%. அதே போல 2023-24 ஃபேக்டரி கரண்ட் பர்சன்டேஜ் 15.42%. ஆக எங்க உங்களுடைய ஆட்சியில் தொழிற்சாலை அதிகமா வந்து வேலை அதிகமாக கிடைச்சிருக்குது? அத்தனையும் பொய் செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஒரு நாடகத்தை இந்த
விடியா திமுக அரசு இன்றைக்கு நடத்தி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வேடசந்தூர் பகுதி இன்றைக்கு நூற்பாலையில் நிறைந்த பகுதி. இந்த நூற்பாலையில் தான் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. இன்றைக்கு இந்த நூற்பாலை பல்வேறு பிரச்சனையில சந்திச்சிட்டு இருக்குது. விடியா திமுக ஆட்சிக்கு மின்கட்டண உயர்வு கடுமையா உயர்ந்திருக்குது. அதனால இந்த நூல் மில்லாம் இன்றைக்கு மூடுகின்ற அபாயம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆட்சியில தொழிலாளர் வேலை இழக்கின்ற அபாயம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, எந்த வாக்குறுதியும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல. சுமார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 525 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல 98% வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார். அது நிறைவேற்றது உண்மையா? அத்தனை பொய் தானே. எங்கெல்லாம் கிராம சூழ்ந்த பகுதி, இதுல 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களாமா? பொய் தானே. அறிக்கையில் வந்தது செய்தி பொய் தானே. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளம் கூட கொடுக்க முடியாத வக்கீலால் அரசாங்கம் திமுக அரசாங்கம். அத்தனை ஏழை தொழிலாளிகள் அதை அந்த 100 நாள் வேலை திட்டத்திலே வருகின்ற சம்பளத்தை வைத்துத்தான் அவள் குடும்பத்தை நடத்த வேண்டும். அப்படி ஏழை தொழிலாளிகளுக்கு கூட முழுமையான அளவு அவருடைய சம்பளத்தை கொடுக்க முடியாத அவல ஆட்சி திமுக ஆட்சி. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த 100 நாள் வேலை செய்கின்ற அந்த தொழிலாளிக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வங்கிக்கு பணம் போய் சேரும். அது அண்ணா திமுக ஆட்சியினுடைய திறமை. அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்முடைய விவசாய பெருமக்கள் நிறைந்த பகுதி. ஆனால் விவசாயத்திற்கு தண்ணீர் முக்கியம். அந்த தண்ணீர் விவசாயிகளுக்கு நிலையா கிடைக்க வேணும், குறைவில்லாமல் கிடைக்க வேணும். அப்பதான் விவசாய பணிகள் மேற்கொள்ள முடியும். விவசாயிகளும் சரி விவசாய தொழிலாளிகளும் அவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நீர் முக்கியம். அந்த நீரை கொடுப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் எல்லாம் தூர்வாரணும். அது முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். அதனால குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அந்த விவசாயிகள் அந்த ஏரியில் அள்ளப்படுகின்ற வண்டமன் அவருடைய விளைநிலங்களுக்கு இலவசமாக கொடுத்தோம். ஒரு பக்கம் ஏரி ஆழமாச்சு, வண்டன் மண் விவசாய நிலத்திற்கு உரமா பயன்படுத்தது, இயற்கை உரமா பயன்படுத்தது, நல்ல விளைச்சல் கிடைச்சது. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைத்தது. இது அண்ணா திமுக சாதனை. அப்படி ஏதாவது ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்காங்களா? விவசாயிகள் அந்த விவசாய பணி மேற்கொள்கின்ற பொழுது 24 மணி நேரம் அவருடைய பம்பு செட் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். மும்முனை மின்சாரம் எந்த நேரத்தில் விவசாயம் சென்றாலும் அவருடைய மின் மோட்டரை இயக்கலாம். அது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. அதோட ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக. 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். இயற்கை சீற்றம் வறட்சி வந்தா அதுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். அதனால புயல் வெள்ளம் இப்படி வருகின்ற பொழுது விவசாயம் பாதிக்கின்ற பொழுது அவர்களுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். அதே போல நம்முடைய விவசாய தொழிலாளிகள் ஏழைகள் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் உழைக்கின்ற அந்த விவசாய தொழிலாளிக்கும் அண்ணா திமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றினோம். அதுல பசு வீடுகள் கொடுத்தோம், விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு எல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டோம். உழவர் பாதுகாப்பு திட்டம் பல திட்டத்தில் அவளுக்கு நன்மை கிடைச்சது. இது அண்ணா திமுக ஆட்சியில் செய்த சாதனை. அது மட்டும் இல்ல, கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த முதியோர்கள், உழைக்கும் திறனற்ற முதியோர்கள் அவர்களுக்கு அம்மா இருக்கின்ற பொழுது 500 ரூபாயிலிருந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த பொழுது அந்த ஏழை குடும்பத்தில் இருந்த அந்த முதியோர்கள் பல பேர் விடுபட்டு விட்டார்கள். அவர்கள் முழுவதற்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைவருக்கும்
அந்த முதியோர் உதவித்தொகை கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் சட்டப்பேரவை விதி 110 கீழ் ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து சுமார் 4,85,000 முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல கொரோனா காலத்தில் மக்களுக்கு வேலை கிடையாது, கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அப்படி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில அரிசி கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் பணமும் கொடுத்தோம்ல. அதோட நம்முடைய மாணவர்கள் அதோட பொங்கல், அந்த ஆண்டு பொங்கல் வந்தது, தைப்பொங்கல் வந்தது. அந்த தைப்பொங்கலை முன்னிட்டு எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம்லங்க. மக்கள் சந்தோஷமா தைப்பொங்கல் கொண்டாடினாங்கல்ல. அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டது. அதனால மாணவ செல்வங்கள் ஓராண்டு வீணாகிவிட்டது என்று மன உளைச்சல் இருந்தாங்க. அந்த மன உளைச்சல் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, நல்ல முறையை தேர்வு எழுதி பட்டம் பெற்றார்கள். மாணவர்கள் பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். மாணவர்களாக தான் சரி, தொழிலாளர்களாக தான் சரி, விவசாயியாக தான் சரி, அனைவருக்கும் பொதுவான அரசாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தம்பி அந்த கொடி கீழே பிடிப்பா, பிஜேபி கொடி கீழே இருக்குங்கப்பா. தம்பி கீழே இருக்கு, புலிக்கொடி 2 இறக்குப்பா. லைவ்ல எடுத்துட்டு இருக்காங்க, 2 இறக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா தெரியும், 10 ரூபாய்னா யாருடைய ஞாபகம் வருது? 10 ரூபாய் பாலாஜி. கரூருக்கு தான் போறேன், அடுத்த கூட்டம் கரூருக்கு தான் போறேன். ஆக இன்னைக்கு தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடை இருக்குது. ஒரு மதுக்கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்கல்ல. இப்படி 52 மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மதுக்கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறதுனால ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாக் கடையில் விற்குது. அப்படி 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு வாங்குறதுனால ஒரு நாளைக்கு 15 கோடி இன்றைக்கு மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. 15 கோடி ஒரு மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5400 கோடி. 4 ஆண்டுல கிட்டத்தட்ட 22,000 கோடி இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து மேலிடத்துக்கு போயிருது. இப்படி ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. ஒரு 10 ரூபா வாங்கினதுலே இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க. அப்புறம் பத்திரப்பதிவுக்கு போனீங்களா உடனே பதிவு செய்ய மாட்டாங்க. அதுக்கு ஒரு ரேட், எவ்வளவு தொகை ரிஜிஸ்டர் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கமிஷன். இன்னைக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்க போய் ஒரு சொத்து வாங்கினா அதுக்கு 10% 5 லட்சம் ரூபாய் அங்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். நடக்குதில்ல? உண்மைதானே? அதே போல இன்றைக்கு பேரூராட்சி, நகராட்சி தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் மின் கட்டணம் கடுமையா உயர்ந்து போச்சு. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் மின் கட்டணம் எப்படி, திமுக ஆட்சியில் மின் கட்டணம் என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தாவே புரிஞ்சுக்குவீங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. இந்த பேரூராட்சி, நகராட்சி பகுதியெல்லாம் இன்றைக்கு குடிநீருக்கு வரி, குப்பைக்கு வரி, வீட்டு வரி 100% உயர்ந்து போச்சு. கடை வரி 150% உயர்ந்து போச்சு. இவ்வளவு வரி உயர்வும் திமுக ஆட்சியில் தான் இருந்தது என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பகுதியெல்லாம் தொழிலாளி நிறைந்த பகுதி. அந்த தொழிலாளிகள் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளை சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி விவரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டால் குறிப்பா ஏழை மக்களை காப்பாற்ற வேண்டும். ஏழை மக்களுக்கு எப்பொழுது பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை அதை தீர்க்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையாளம். ஆனா திமுக ஆட்சியில் அப்படி இல்லை. இன்றைக்கு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. இதை பற்றிலாம் இந்த அரசு கவலைப்படல. இதுக்கு உதாரணம், அண்ணா திமுக ஆட்சியில் பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. திமுக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு விற்குது.
ஒரு கிலோ 27 ரூபா அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 50 ரூபா, திமுக ஆட்சியில் 72 ரூபா, 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபா, திமுக ஆட்சியில் 48. கடல் எண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130, திமுக ஆட்சியில் 190, ஒரு கிலோ 60 ரூபா கடல் எண்ணெய் அதிக விலை. நல்லெண்ணெய் ஒரு கிலோ 250 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 400 ரூபா அதிகமாக 150 ரூபா திமுக ஆட்சியில் உயர்ந்திருக்குது. துவரம் பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74 ரூபா, திமுக ஆட்சியில் 130 ரூபா, ஒரு கிலோ துவரம் பருப்பு திமுக ஆட்சியில் 56 ரூபா அதிகம். உளுத்தம் பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79 ரூபா, திமுக ஆட்சியில் 120 ரூபா, ஒரு கிலோ 41 ரூபா அதிகம். அப்புறம் மற்றதெல்லாம் பொருள் மளிகை சாமான்கள் அத்தனையும் 40% உயர்வு. இப்படி விலை உயர்வால் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க. அதை விலை குறைப்புக்கு எந்த அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்குதா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருள் விலை உயர்கின்ற பொழுது, எந்த உணவுப் பொருள் விலை அதிகமாக விற்கிதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்க போய் கூட்டுறவுத்துறை மூலமாக கொள்முதல் செஞ்சு வந்து தமிழ்நாட்டுக்கு விற்பனை செஞ்சு அந்த விலை உயர்வை சரி செய்வோம். இது அதிமுக ஆட்சியுடைய நிலை. அது மட்டுமல்ல, விலை கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி கூட்டுறவுத்துறைக்கு வழங்கணும். இந்த 100 கோடி வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த உணவுப் பொருள் விலை ஏற்ற பொழுது அதை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் இங்க ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறீங்க. விவசாய தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்களுக்கு ஏற்கனவே அவள் குடியிருக்கிற வீடு குடிசை வீடா இருக்கும். பல பேருக்கு வீட்டு மனையே இல்லாம இருக்கும். அந்த ஏழை தொழிலாளிகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இப்படி இருக்கின்ற மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த உடனே அரசாங்கமே அந்த வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு நிலத்தை விலைக்கு வாங்கி அந்த நிலத்தில் அந்த வீடு இல்லாத ஏழை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பல லட்சம் மதிப்பீடுல அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இது அண்ணா திமுகவுடைய பிரதான தேர்தல் அறிக்கையாக நாங்கள் வச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பமோ அல்லது ஏழை தொழிலாளி குடும்பத்திலேயோ அவர்களுக்கு 2 மகன் இருந்தா அவள் வயது வருகின்ற பொழுது திருமணமாகி தனி கொடுத்துரும் போவாங்க. அப்போ அவள் வீட்டு மனை இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கண்டறிந்து அவர்களுக்கும் அங்க நிலத்தை வாங்கி அவளுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு அந்த ஏழை தொழிலாளிகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அதிமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நல்ல தரமான சேலை வழங்கப்படும். தீபாவளி போது அதிமுக ஆட்சியில திருமண உதவி திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை அறிவிச்சு மாண்புமிகு அம்மாள் வெற்றிகரமா செயல்படுத்தி வந்தாங்க. ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்கள், தாழ்த்தப்பட்ட குடும்பத்திலே பிறந்த பெண்கள் திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபெறுகிறது. இதை மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிந்து அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக திருமண உதவி திட்டம் 25,000 50,000 கொடுத்தோம். தாலிக்கு தங்க ஒரு சவரன் இன்னைக்கு 83,000 ரூபாய். இன்றைக்கு விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டில் அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டு, அதுல 12 லட்சம் பேருக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் திருமண உதவி தொகை, தாலிக்கு தங்கம் வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய ஆதரவால் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடன் மாண்பு அம்மாவுடைய கனவு திட்டமான அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். அந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த
பகுதியில் ஏழை மக்கள் ஏதாவது நோயாய்ப்பட்டால் அந்த அங்க இருக்கின்ற அம்மா மினிக்கிளிக்கு சென்று சிகிச்சை பெறலாம். அது இந்த விடியா திமுக ஆட்சிக்கு பிறகு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா அது அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் தமிழகத்திலே எங்கும் இல்லாத அளவுக்கு 18 அம்மா மினி கிளினிக் கொடுத்திருக்கோம். 18 அம்மா மினி கிளினிக் ஒரு சட்டமன்ற தொகுதியில். இந்த வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் தான் அதிகமா அம்மா மினி கிளினிக் திறந்த ஒரே சட்டமன்ற தொகுதி வேடசந்தூர். தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் அறிவிக்கப்பட்டு திறந்தோம். அந்த ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாத முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்பதை மக்கள் உணர வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க காற்றை எப்படி தடை போட முடியாதோ அதுபோல் ஏழை மக்களுக்கு செய்கின்ற திட்டத்தை எந்த காலத்திலும் தடை செய்ய முடியாது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடரும். இப்ப 2000 அம்மா மினி கிளினிக் இனி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு அமைந்தால் 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். 4000. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா கண்ட கனவு ஏழைகளை வாழ வைக்க வேண்டும், ஏழைகளுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும். அதனால் ஏழைகள் வாழ்வு மலர வேண்டும், ஏழைகள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக லட்சியம். அந்த லட்சியத்தை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டது. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடரும். அதோட நம்முடைய மாணவர்கள் எனக்கு திறமையான மாணவர்களை உருவாக்க வேண்டும். அதற்கு நம்முடைய மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்கள் ஏழைப்பட்ட மாணவர்களாக இருப்பாங்க. நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறதுதான் அதிகமாக அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள். அவர்களை திறமையான மாணவர்களாக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி வேலை வாய்ப்பை பெறுகின்ற அளவிற்கு கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் லேப்டாப் கொடுத்தோம். தமிழ்நாட்டில் 52,36,000 பேர் மாணவ மாணவி கொடுத்தோம். அதற்காக 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில். அதையும் விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த நிறுத்தப்பட்ட நம்முடைய அரசு பள்ளியை படிக்கிற மாணவ செல்வங்கள் திறமையான மாணவர்களை உருவாக்குவதற்கு லேப்டாப் திட்டம் தொடரும். அதை கொண்டாந்து நடைமுறைப்படுத்துவோம். அதே போல இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் 41% பேர் படிக்கிறீங்க. இந்த 41% மாணவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க, அல்லது நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் இருக்காங்க. விவசாயி தொழிலாளி, சலவை தொழிலாளி, அல்லது கைத்தறி நெசவு தொழிலாளி, விசைத்தறி நெசவு தொழிலாளி, அல்லது வேலைக்கு செல்கின்ற ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தான் அரசு பள்ளியில் அதிகமாக படிக்கிறாங்க. 41% அரசு பள்ளி படிக்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி 2017-18 ஆண்டு இந்த நீட் தேர்வில் வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க. அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 3,80,000 பேர்ல வெறும் 9 பேர் தாங்க அந்த நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்விக்கு போய் சேர்ந்தாங்க. ஆகவே இந்த ஏழை மாணவர்கள் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே ஒரு முயற்சி செய்து இன்றைக்கு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதன் விளைவாக இன்றைய தினம் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் 2,818 பேர் மருத்துவ கல்வி கிடைக்குது. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏழைகள் அத்தனை பேரும் ஏழைகள். அது மட்டுமல்ல, இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வானவர்கள் அத்தனை பேரும் ஏழைகள். மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்த மாணவர்கள் அனைவரும் ₹1 செலவில்லாம அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் ₹1 செலவில்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ கல்வியை கிடைக்க செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இதுதான் உதாரணம். பாருங்க, 7.5 ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இங்கே குரல் கொடுத்துட்டார். இதுதான் அண்ணா திமுக அரசாங்கம்.
பூசாரி அவருடைய நன்றிப்பா. அது மட்டும் இல்ல, இப்ப உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தை அடிச்சு இப்ப ஊர் ஊரா வந்திருப்பாங்க நினைக்கிறேன். வந்தாங்களா? பேரூராட்சி நகராட்சி எல்லாம் வந்தான்னு சொன்னாங்க. இதுல 46 பிரச்சனை இருப்பதாக இந்த விளம்பரத்தாரில் அச்சிட்டு வெளியிட்டுக்கிறாங்க. இந்த 46 பிரச்சனையில உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை மனுவா எழுதி சம்பந்தப்பட்ட உங்க வீடு வீடா வந்து விசாரிக்கின்ற அலுவலர்கிட்ட கொடுத்தீங்களா, அந்த அலுவலர் கொண்டு போய் அந்த மனுவை சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி தீர்வு வழங்கலாம். இது நடக்குமா? அத்தனையும் நாடகம். இதையெல்லாம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் உங்களை ஏமாற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேறியிருக்கிறது. இதே போலதான் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப ஊர் ஊரா போனாங்க. இங்க இருக்கிற திரு அண்ணா ஐ பெரியசாமி அவர்களும் திரு சக்கரபாணி அவர்களும் ஊர் ஊரா போனாங்க. அப்ப எம்எல்ஏ இருந்தாங்க. ஊர் ஊரா போய் அங்க ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு அதுல உதயநிதி ஸ்டாலின் அங்க மேடையில் வந்துட்டாரு. பாவம் ஐ பெரியசாமி மூளையில குறை வச்சுட்டாங்க. நான் பாருங்க, உண்மையா நான் பார்த்தேன், பத்திரிகையில் பார்த்தேன், தொலைக்காட்சியில் பார்த்தேன். அவர் ஒரு மூலையில் குறை வச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் அந்த கூட்டத்தை நடத்துறாரு. அங்கே இருக்கிற மக்கள், அந்த ஊர் மக்களையெல்லாம் அழைச்சி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருந்தால் சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஊர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு மனுவில் எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில் போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு பத்திரமா நாங்கள் வீட்டில் எடுத்துக்கொண்டு வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை ஒடிச்சு பெட்டியை தீர்ந்து உங்களுடைய மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு கணங்குறாங்க. தீர்வு வேண்டாங்களா? அப்படி தீர்வு கண்டிருந்தா எதுக்கு 46 பிரச்சனையை நீ இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இந்த மனு வாங்கினாங்க. சரி, இந்த மனு அரசாங்கத்தை நம்பி கொடுக்குறாங்க. ஓ, ஸ்டாலின் அறிவிச்சிட்டாரு, இனியாவது இந்த அரசாங்கம் திருந்து மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் என்று மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி ஸ்டாலின் அவருடைய வார்த்தையை நம்பி மனுவா எழுதி கொடுத்தாங்க. இந்த மனு எங்க கிடக்குது? சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஆத்துல கிடக்குது. உண்மைதானே? எங்களோட நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அரசாங்கத்தில் என்ன நடக்குது என்பது விழிப்போடு இருந்து மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு நன்றி. அதே போல இன்றைய தினம் இந்த வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டுகள் ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பி வரார். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரமாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 350 கோடியில் கட்டி திறந்திருக்கிறோம். குஜிலிம்பாறை தலைமையாக கொண்டு தனி தாலுகா அமைச்சு கொடுத்திருக்கிறோம். வேடசந்தூர் தொகுதி வழியாக செல்லும் திண்டுக்கல் கரூர் மாநில நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையாக சுமார் 450 கோடியில் தரம் உயர்த்தப்பட்டது. தண்ணீர் பந்தம் பட்டியல சுமார் 7 கோடி மதிப்பீட்டில் கலைக்கல்லூரி கட்டப்பட்டது. காமராஜர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி இயங்கி வந்த அக்கல்லூரி அரசு கலைக்கல்லூரியாக அதை மாற்றி அமைக்கப்பட்டது. வேடசந்தூர் பகுதி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஜேனன் கோட்டையில் 4 கோடி மதிப்பீட்டில் முருங்கை பதப்படுத்தும் நிலையம் அமைக்கப்பட்டது. வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் நான் ஏற்கனவே சொன்னேன் 18 அம்மா மினி கிளினிக் இந்த தொகுதியில் தான் திறந்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே அதிகமா அம்மா மினி கிளினிக் தொடங்கப்பட்ட தொகுதி வேடசந்தூர் சட்டமன்ற. தக்காளி, புளி போன்ற விவசாய பொருட்களை குளிர்பாதன கிடங்களில் பாதுகாக்கவும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக உற்பத்தி செய்திடும் ஐயலூரில் மினி உணவு பூங்கா அமைக்கப்பட்டது. குஜிலிம்பாறையில் தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. புகழ்பெற்ற வேடசந்தூர் சந்தைக்கு ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. வேடசந்தூர் தொகுதியின் மைய பகுதியான எரியோடு பேரூராட்சியில் சுமார் 75 லட்சம் மதிப்பீட்டில் மின்மயானம் அமைக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வருவது ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்ட நிகழ்ச்சிகள். திருக்குறணம் நரசிங்கபுரம் இடையே பாலம் ரூபாய் 7 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டது. அதை ஸ்டிக்கர் ஒட்டி திமுக ஆட்சி திறந்துட்டாங்க. மழைக்காலத்தில் குடநாட்டில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட கருப்பத்தேவனூர் பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று கருப்பத்தேவனூர் நாககோணானூர் இடையே 2 பாலங்கள் ரூபாய் 4.5 கோடி மதிப்பீட்டில் அமைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திமுக ஆட்சி திறந்துட்டாங்க.
வடமதுரை ஊராட்சி ஒன்றிய அளவில் கட்ட 3 கோடி ரூபாய் இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் அனுமதி வழங்கப்பட்டது. அதை ஆட்சி மாற்ற பிறகு திமுக ஆட்சியில் வந்து கட்டி திறந்திருக்கிறாங்க. அதோட ஒரு முக்கியமான செய்தி, இந்த பகுதி வறட்சியான பகுதி. உங்களுடைய அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அருமை சோதரர் ஆர்பி பரமசிவம் அவர்கள் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டார், எங்களுடைய வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி வறட்சியான பகுதி. அந்த வறட்சியான பகுதிக்கின்ற ஏரிகளெல்லாம் நீர் நிரப்பப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் நீரேற்றின் மூலமாக இன்றைக்கு மாயனூர் அணையிலிருந்து அங்கே இருக்கின்ற உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது நீரேற்றின் மூலமாக இந்த வறண்ட வேடச்சந்தூர் இருக்கின்ற ஏரிகள் நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அவருடைய கோரிக்கை ஏற்று சட்டப்பேரவை விதி 110 கீழ் அதற்கு முதற்கட்டமாக ஆய்வு செய்ய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் கிடப்பிலே போட்டு விட்டார்கள். விவசாயிகள் பற்றி கவலை இல்லை, விவசாய தொழிலாளி பற்றி கவலை இல்லை, மக்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளும் விவசாய தொழிலாளியும் மக்கள் தான் எஜமானர்கள். அந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதுதான் எங்களுடைய அரசுடைய லட்சியம். அதன் அடிப்படையிலே இந்த திட்டத்தை அறிவித்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவித்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதேபோல குஜிலியம்பாறை ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி தாலுகா மருத்துவமனையாக மாற்றுவோம் என வாக்குறுதி அளித்தாங்க. திமுக ஆட்சியில் வாக்குறுதி அளித்தாங்க, நிறைவேற்றல. அண்ணா திமுக ஆட்சி வந்தவர்கள் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும். வடமதில் புதிதாக பேருந்து நிலையம் அமைப்பதாக சொன்னாங்க, இன்று வரை அதை நிறைவேற்றல. இதெல்லாம் திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அவர்கள் நிறைவேற்றவிட்டாலும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவர்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அந்த பேருந்து நிலையம் அமைத்துக் கொடுக்கப்படும். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அவருக்கு இரட்டல் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் சொன்னா அது 75% 25 லட்சம் பேருக்கு தமிழகத்திலே அதிமுக ஆட்சியிலே
இன்னொரு திட்டத்தை இன்னொரு தொழிற்சாலை கொண்டு வந்தோம், இன்னொரு தொழிற்சாலை இந்த நிலையில இருக்குது, இந்த தொழிற்சாலை பயன்பாட்டு வந்திருக்கு, அதனால இவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு. உண்மை செய்தி இன்னைக்கு பத்திரிகை வாயிலாக வெளியே இருக்கு. அதனால மாணவ செல்வங்கள் ஒரு ஆண்டு வீடாகிட்டு மன உளைச்சல் இருந்தாங்க. அந்த மன உளைச்சல் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கல்லூரியை கஞ்சா போதை ஆசாதிகள் கொலை கொள்ளை திருட்டு வழிமுறையும் பாலியல் சீண்டல் ஈடுபடுவதால் தமிழகம் தலைகீழாக இந்த ஆட்சியிலே மாறிவிட்டது. ஏழைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஒரு ஆவண ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் உங்களுடைய மாவட்டம் பத்திரிகையில் வந்த செய்தி, இன்றைக்கு பத்திரிகையில் வந்த செய்தி, குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இந்த போதைக்கு போதைப்பொருள் விற்பனைக்கு உடந்தையாக இருந்த காரணத்தினால்தான் இந்த அரசாங்கம் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியவில்லை. இன்றைக்கு அந்த பத்திரிகையில் வந்த செய்தி, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எந்த அளவுக்கு இந்த போதைப்பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது இந்த மக்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிப்பதற்குடைய கடமை. திண்டுக்கல் துணை மேயர் மகனுக்கு பெங்களூர் போதைப்பொருள் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தலைவர்களை வணங்கி வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை மக்களும் இந்த வேடசந்தூர் பேரூராட்சியிலே குழும்பி இந்த பகுதியே அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்குது. எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி பெறுவதற்கு இந்த வேடசந்தூர் பேரூராட்சியில் குழுமி இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரம் மகிழ்ச்சி சாட்சி. இந்த சிறப்பான எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமுறையாற்றிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர், கழக பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழக துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு நத்தம்ரா விஸ்வநாதன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் சகோதரர் காமராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே, இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், கழக இளைஞர் பாசறை இளமங்கள் பாசறை செயலாளர் சகோதரர் டாக்டர் VPP பரவசம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் மேயர் அண்ணன் வி மருதராஜ் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு எஸ் ஆசிமணி அவர்களே, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு எஸ் பழனிசாமி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற திரு TC ராஜபோகன் அவர்களே, திரு ஏ ஜான் போஸ் வேடசந்தூர் ஒன்றிய கழக செயலாளர்களே, திரு பாபு சேட் என்கிற முகமது மைதீன் அவர்களே, திருமதி எஸ் பழனியம்மாள் அவர்களே, திரு என் லட்சுமணன் அவர்களே, திரு பி தண்டாயுதம் அவர்களே, திரு எஸ் மலர் மன்னன் அவர்களே, திரு ஏ பெருமாள் அவர்களே, திரு PTR பாலசுப்ரமணியன் அவர்களே, திரு எம் அறிவாளி அவர்களே, திரு வி மணிமாறன் அவர்களே, திரு ஆர் ராகுல் பாபா அவர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் திரு பி ஜெயராமன் அவர்களே, தமாக கிழக்கு மாவட்ட தலைவர் திரு கே செந்தில்குமார் அவர்களே, IJK மாவட்ட தலைவர் திரு கே விஜயகுமார் அவர்களே, தமிழர் தேசம் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சி ஆண்டி அமலம் என்கிற பழனிசாமி அவர்களே, தமிழ் தேச கட்சியுடைய மாநில அமைப்பு செயலாளர் திரு எஸ் மகுடீஸ்வரன் அவர்களே, இந்த தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியுடைய தலைவர் திரு திருமாரன்ஜி அவர்களே, இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடற்பொறுப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தலைவர்களே மற்றும் வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விவசாயிகளே,
விவசாய தொழிலாளிகளே, வியாபாரிகளே, வரி இது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் அதிமுக கோட்டை வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி இந்த எழுச்சியின் மூலமாக வெற்றி பெற்று விட்டது. திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் நிறைவு பெற்று 5வது ஆண்டு அடியடித்து வைத்திருக்கின்றது. இந்த 4 ஆண்டு காலத்தில் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களா? இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த திண்டுக்கல் மாவட்ட மக்களுடைய கோரிக்கை, இங்கே பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டீர்கள். சுமார் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அற்புதமான அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொண்டு வந்து இங்க இருக்கின்ற ஏழை மக்களுக்கு அந்த அரசு மருத்துவமனையின் மூலமாக அற்புதமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையை கட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சுமார் 350 கோடி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இதே போல தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் அந்த மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தோம். அம்மா இருக்கிற போது 6 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011-2021 வரை 10 ஆண்டு கால ஆட்சியிலே 17 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொண்டு வந்து தமிழகத்திலே ஒரு வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு நிறைவு பெற்று விட்டன. இந்த 4 ஆண்டு காலத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கூட கொண்டு வர முடியாத திராணியற்ற அரசு விடியா திமுக அரசாங்கம். நான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலும் நான் சொல்லி வருவது, குறிப்பிட்டு வருவது, திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்திலே ஆளுகின்ற காரணத்தினால்தான் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்கவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணோட்டத்திற்கு தகுந்தவாறு அரசு செயல்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடக்குது. இந்த ஆட்சியால கட்டுப்படுத்த முடியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டில் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இந்த அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம். சட்டமன்றத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அதிகமாகிவிட்டது, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது, கட்டுப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வந்தோம். தொலைக்காட்சி வாயிலாக பேட்டி கொடுத்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம். ஆனால் விடியா திமுக அரசு அதை பற்றி கவலைப்படவில்லை. இன்றைய தினம் முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக கருத்தை தெரிவிக்கின்றார். இளைஞர்களே, போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த போதை பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியிருந்தால் இன்றைய தினம் இந்த செய்தியை முதலமைச்சர் வெளியிட அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் குறிப்பிடுவதை, நாங்கள் சொன்னதை அவள் அலட்சியமாக எடுத்துக்கொண்டதின் விளைவு இன்றைக்கு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி, கஞ்சா போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால் இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, முதியோர் அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு கஞ்சா போதை ஆசாமிகள் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல் ஈடுபடுவதால் தமிழகம்
தலைகீழாக இந்த ஆட்சியிலே மாறிவிட்டது. இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஒரு ஆவல ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் உங்களுடைய மாவட்டம் பத்திரிகையில் வந்த செய்தி, இன்றைக்கு பத்திரிகையில் வந்த செய்தி, திண்டுக்கல் துணை மேயர் மகன் போதைப்பொருள் நுண்ணறிவு போலீசார் அழைப்பு கெட்டி. தலைப்புச் செய்தி, யார்? திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இந்த போதைப்பொருள் விற்பனைக்கு உடந்தையாக இருந்த காரணத்தினால்தான் இந்த அரசாங்கம் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியவில்லை. இன்றைக்கு அந்த பத்திரிகையில் வந்த செய்தி, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எந்த அளவுக்கு இந்த போதைப்பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது என்பதை இந்த மக்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிப்பது எங்களுடைய கடமை. திண்டுக்கல் துணை மேயர் மகனுக்கு பெங்களூர் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் செவ்வாய்க்கிழமை அழைப்பானை வழங்கினார். திண்டுக்கல் மகராட்சியில் துணை மேயர் ராஜப்பா, இவர் திமுக மாநகர செயலாளராக பொறுப்பு வைத்து வருகிறார். இவரது மகன் கார்டினல் இமானுவேல் கட்டுமான நிறுவனம் நடத்தி வருகிறார். திண்டுக்கல் மாநகர திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளராக உள்ளார். இவர்கள் திண்டுக்கல் கிழக்கு ஆரோக்கிய மாதா தெருவில் வசித்து வருகிறார். இதே பகுதியைச் சேர்ந்த கனலால் இமானுவேல் நிறுவனத்தின் பணிபுரிந்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர் மீது போதைப் பொருள் விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இது பத்திரிகையில் வந்த செய்தி. வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பிரதான எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு பொய்யான செய்தி வெளியிடுவார் என்று குறிப்பிடுவார்கள். அதற்கு ஆதாரமாகத்தான் இதை எங்களிடத்திலே காண்பித்து இந்த பத்திரிகையில் வந்த செய்தியை நான் படித்து காட்டினேன். ஆக தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை திமுக நிர்வாகிகள் துணை நிற்க என்பது வெட்ட வெளிச்சம். இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? அதோட இன்றைய தினம் தமிழகத்தில் இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். எது? தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தமிழ்நாட்டுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கிறார். அப்படியா தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி உயர்ந்திருக்குது? இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவருக்கு பள்ளியில் சேர்க்கின்ற சேர்க்கை எண்ணை குறைந்து விட்டது. பள்ளியில் சேர்க்கப்படுகின்ற சேர்க்கை எண்ணை குறைந்து விட்டது. அதோட இன்றைக்கு அரசு பள்ளியிலே ஆசிரியர் பற்றாக்குறை, முழுமையான ஆசிரியர் இல்ல. கல்வி கேட்பதற்கு தேவையான கல்வி போதிப்பதற்கு தேவையான ஆசிரியர்கள் இந்த ஆட்சியிலே நியமிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் அண்மையிலே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாத 1 லட்சம் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி அவள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை அளிக்கப்பட்டு விட்டது. இதனால் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகமாக இருப்பதாக ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு இன்றைக்கு போட்டோ ஷூட் அதையெல்லாம் ஏற்படுத்தி விளம்பரமான அரசு இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஆரம்ப பள்ளியில் பார்த்தீங்கன்னா, அரசாங்க ஆரம்ப பள்ளியில் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு மாணவன் 3ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த பாடத்தை படிக்க முடியல. படிப்பது 5ஆம் வகுப்பு. ஆனா அந்த 5ஆம் வகுப்பு மாணவன் 3ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தமிழகத்திலே கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருப்பதை ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அத்தனையும் ஒரு நாடகம் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். அதே போல இன்றைய தினம் நெல்லையில் ஒரு வகுப்பறையில் 2 மாணவர்கள் அரிவாளால் வெட்டிட்டாங்க. பள்ளிக்கு எதுக்கு போறாங்க? படிக்க போறாங்க. இப்ப அண்மையில் பள்ளிக்கூடத்துக்கு அரிவாளை தூக்கிட்டு போறோம். அரிவாளை தூக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. இன்றைக்கு வெட்கக்கேடான ஆட்சி. இதுக்கு தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருப்பதாக ஒரு தோற்றத்தை
இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். அத்தனையும் பொய் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட இன்றைய தினம் தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஒரு வெற்றி காயத்தை அறிவிச்சு ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்றார். ஆக எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி பேசுவார்? எங்க நாட்டு மக்கள், இங்க படித்த இளைஞர்கள் இருக்கிறீங்க. நாட்டில் பல லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இந்த 52 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதிலே கிட்டத்தட்ட 10 லட்சம் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் அதிலே 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் அதோட 75% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது பத்திரிகையாளரை சந்தித்து இப்படி ஒரு செய்தி வெளியிட்டு போயிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, திரு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களே, இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கின்ற பொழுது இந்த செய்தியை சொல்லிக்கிறார். அந்த அடிப்படையில் நான் கேட்கின்றேன், இன்றைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று சொன்னால் அதில் 75% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னால் லட்சக்கணக்கான பேருக்கு, சுமார் தமிழகத்தில் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும். கிடைச்சதா வேலை? திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது? ஆனா ஸ்டாலின் பேசுறாரு 77%, 32 லட்சம் பேர்ல 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு சொன்னால் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னால் அதில் 75% பார்க்கின்ற பொழுது 25 லட்சம் பேருக்கு தமிழகத்திலே விடியா திமுக ஆட்சியிலே இன்றைக்கு இந்த தொழில்துறை மூலமாக வேலை கிடைத்திருக்க வேண்டும். அத்தனை பொய் செய்தானே, பொய்யாத்தானே செய்தி வெளியிட்டாரு. இதற்கு பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது மக்களால் அங்கே கொடுத்திருக்கிறீங்க. பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய குரலை ஒலிக்க செய்ய வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டும். அதான் பிரதான எதிர்க்கட்சியுடைய பணி. அந்த நோக்கத்திலே நான் தெரிவித்தேன். இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியிலே இன்றைக்கு 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகும், 922 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாகவும் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்களே, அதற்கு வெள்ளை அறிக்கை வேண்டும். வெள்ளை அறிக்கை வேணும்ல, நீங்க தெரிஞ்சுக்க வேணும்ல. அப்படி தெரிஞ்சா தானே எவ்வளவு தொழில் வந்தது, அந்த தொழிலுடைய நிலைமை என்ன, எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, எவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது, தொழில்துறை மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு என்ற விவரத்தை கேட்டா வெள்ளை காயத்தை காட்டுகிறார். திரு டிஆர்பி ராஜா அவர்களே, உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள். ஆக கிராமத்தில் சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தா தானே ஆப்பில வரும். அங்க ஒண்ணுமே இல்லையே, வெள்ளை காயத்தான் காட்டி ஆகணும். உண்மைதானே? இருந்தா தானே இன்னென்ன திட்டத்தை, இன்னென்ன தொழிற்சாலை கொண்டு வந்தோம், இன்னென்ன தொழிற்சாலை இந்த நிலையில இருக்குது, இந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, அதனால இவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு உண்மை செய்தியை இன்றைக்கு பத்திரிகையின் வாயிலாக, வெள்ளை அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருப்பாங்க. ஆனா இந்த ஆட்சியில அத்தனையும் பொய்யை தவிர்த்து வேற எதுவுமே இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, ஒரு புள்ளி விவரத்தை இந்த நேரத்தில் குறிப்பிட ஆக வேண்டும். இன்னைக்கு தொழிற்சாலையுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் பர்சன்டேஜ் 2019-20 ஒர்க்கர் கவுண்ட் பர்சன்டேஜ் 16.91%. அதே 2023-24 திமுக ஆட்சியில் 15.95%. அண்ணா திமுக ஆட்சியில் 2019-20 ஒர்க்கர் கவுண்ட் பர்சன்டேஜ் 16.91%. திமுக ஆட்சியில் 2023-24 அதோடைய பர்சன்டேஜ் 15.95%, குறைஞ்சுதான் இருக்குது. அதே போல 2019-20 ஃபேக்டரி கரண்ட் பர்சன்டேஜ் 15.75%. அதே போல 2023-24 ஃபேக்டரி கரண்ட் பர்சன்டேஜ் 15.42%. ஆக எங்க உங்களுடைய ஆட்சியில தொழிற்சாலை அதிகமா வந்து வேலை அதிகமா கிடைச்சிருக்குது? அத்தனையும் பொய் செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஒரு நாடகத்தை இந்த
விடியா திமுக அரசு இன்றைக்கு நடத்தி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வேடசந்தூர் பகுதி இன்றைக்கு நூற்பாலையில் நிறைந்த பகுதி. இந்த நூற்பாலையில் தான் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. இன்றைக்கு இந்த நூற்பாலை பல்வேறு பிரச்சனையில சந்திச்சிட்டு இருக்குது. விடியா திமுக ஆட்சிக்கு மின் கட்டண உயர்வு கடுமையா உயர்ந்திருக்குது. அதனால இந்த நூல் மில்லாம் இன்றைக்கு மூடுகின்ற அபாயம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆட்சியில தொழிலாளர் வேலை இழக்கின்ற அபாயம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, எந்த வாக்குறுதியும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல. சுமார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 525 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல 98% வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார். அது நிறைவேற்றது உண்மையா? அத்தனையும் பொய் தானே. எங்கெல்லாம் கிராம சூழ்ந்த பகுதி, இதுல 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களாமா? பொய் தானே. அறிக்கையில் வந்தது செய்தி பொய் தானே. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளங்கள கொடுக்க முடியாத வக்கீலாளர் அரசாங்கம் திமுக அரசாங்கம். அத்தனை ஏழை தொழிலாளர்கள் அதை அந்த 100 நாள் வேலை திட்டத்திலே வருகின்ற சம்பளத்தை வைத்துத்தான் அவள் குடும்பத்தை நடத்த வேண்டும். அப்படி ஏழை தொழிலாளிகளுக்கு கூட முழுமையான அளவு அவருடைய சம்பளத்தை கொடுக்க முடியாத அவல ஆட்சி திமுக ஆட்சி. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த 100 நாள் வேலை செய்கின்ற அந்த தொழிலாளிக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வங்கிக்கு பணம் போய் சேரும். அது அண்ணா திமுக ஆட்சியினுடைய திறமை. அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்முடைய விவசாய பெருமக்கள் நிறைந்த பகுதி. ஆனால் விவசாயத்திற்கு தண்ணீர் முக்கியம். அந்த தண்ணீர் விவசாயிகளுக்கு நிலையா கிடைக்க வேணும், குறைவில்லாம கிடைக்க வேணும். அப்பதான் விவசாய பணிகள் மேற்கொள்ள முடியும். விவசாயிகளும் சரி விவசாய தொழிலாளிகளும் அவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நீர் முக்கியம். அந்த நீரை கொடுப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் எல்லாம் தூர்வாரணும். அது முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். அதனால குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அந்த விவசாயிகள் அந்த ஏரியில் அள்ளப்படுகின்ற வண்டமன் அவருடைய விளைநிலங்களுக்கு இலவசமாக கொடுத்தோம். ஒரு பக்கம் ஏரி ஆழமாச்சு, வண்டன் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு உரமா பயன்படுத்துது, இயற்கை உரமா பயன்படுத்துது, நல்ல விளைச்சல் கிடைச்சது. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைத்தது. இது அண்ணா திமுக சாதனை. அப்படி ஏதாவது ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்காங்களா? விவசாயிகள் அந்த விவசாய பணி மேற்கொள்கின்ற பொழுது 24 மணி நேரம் அவருடைய பம்பு செட் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். மும்முனை மின்சாரம் எந்த நேரத்தில் விவசாயி சென்றாலும் அவருடைய மின் மோட்டரை இயக்கலாம். அது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. அதோட ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக. 2 முறை பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சோம். இயற்கை சீற்றம் வறட்சி வந்தா அதுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். அதோட புயல் வெள்ளம் இப்படி வருகின்ற பொழுது விவசாயம் பாதிக்கின்ற பொழுது அவர்களுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். அதே போல நம்முடைய விவசாய தொழிலாளிகள் ஏழைகள் இரவென்று பகல் என்று பாராமல் உழைக்கின்ற அந்த விவசாய தொழிலாளிக்கும் அண்ணா திமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றினோம். அதுல பசு வீடுகள் கொடுத்தோம், விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு எல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டோம். உழவர் பாதுகாப்பு திட்டம் பல திட்டத்தில் அவளுக்கு நன்மை கிடைச்சது. இது அண்ணா திமுக ஆட்சியில் செய்த சாதனை. அது மட்டும் இல்ல, கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த முதியோர்கள், உழைக்கும் திறனற்ற முதியோர்கள் அவர்களுக்கு அம்மா இருக்கின்ற பொழுது 500 ரூபாயிலிருந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த பொழுது அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த அந்த முதியோர்கள் பல பேர் விடுபட்டு விட்டார்கள். அவர்கள் முழுவதற்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைவருக்கும்
அந்த முதியோர் உதவித்தொகை கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் சட்டப்பேரவை விதி 110 கீழ் ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து சுமார் 4,85,000 முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல கொரோனா காலத்தில் மக்களுக்கு வேலை கிடையாது, கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. அப்படி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில அரிசி கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் பணமும் கொடுத்தோம்ல. அதோட நம்முடைய மாணவர்கள் அதோட பொங்கல், அந்த ஆண்டு பொங்கல் வந்தது, தைப்பொங்கல் வந்தது. அந்த தைப்பொங்கலை முன்னிட்டு எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம்லங்க. மக்கள் சந்தோஷமா தைப்பொங்கல் கொண்டாடினாங்கல்ல. அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டது. அதனால மாணவ செல்வங்கள் ஓராண்டு வீணாகிவிட்டது என்று மன உளைச்சல் இருந்தாங்க. அந்த மன உளைச்சல் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு, ஆன்லைனில் தேர்வு, நல்ல முறையில் தேர்வு எழுதி பட்டம் பெற்றார்கள். மாணவர்கள் பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். மாணவர்களாக தான் சரி, தொழிலாளர்களாக தான் சரி, விவசாயியாக தான் சரி, அனைவருக்கும் பொதுவான அரசாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தம்பி அந்த கொடி கீழே பிடிப்பா, பிஜேபி கொடி கீழே இருக்குங்கப்பா. தம்பி கீழே இருக்கு, புலிக்கொடி 2 இறக்கும்பா. லைவ்ல எடுத்துட்டு இருக்காங்க, 2 இறக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா தெரியும், 10 ரூபாய்னா யாருடைய ஞாபகம் வருது? 10 ரூபாய் பாலாஜி. கரூருக்கு தான் போறேன், அடுத்த கூட்டம் கரூருக்கு தான் போறேன். ஆக இன்னைக்கு தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடை இருக்குது. ஒரு மதுக்கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்கல்ல. இப்படி 52 மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மதுக்கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறதுனால ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாக் கடையில் விற்குது. அப்படி 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு வாங்குறதுனால ஒரு நாளைக்கு 15 கோடி இன்றைக்கு மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. 15 கோடி ஒரு மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5400 கோடி. 4 ஆண்டுல கிட்டத்தட்ட 22,000 கோடி இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து மேலிடத்துக்கு போயிருது. இப்படி ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. ஒரு 10 ரூபா வாங்கினதுலே இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க. அப்புறம் பத்திரப்பதிவுக்கு போனீங்களா உடனே பதிவு செய்ய மாட்டாங்க. அதுக்கு ஒரு ரேட், எவ்வளவு தொகை ரிஜிஸ்டர் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கமிஷன். இன்னைக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்க போய் ஒரு சொத்து வாங்கினா அதுக்கு 10% 5 லட்சம் ரூபாய் அங்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். நடக்குதில்ல? உண்மைதானே? அதே போல இன்றைக்கு பேரூராட்சி, நகராட்சி தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் மின் கட்டணம் கடுமையா உயர்ந்து போச்சு. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் மின் கட்டணம் எப்படி, திமுக ஆட்சியில் மின் கட்டணம் என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தாவே புரிஞ்சுக்குவீங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. இந்த பேரூராட்சி, நகராட்சி பகுதியெல்லாம் இன்றைக்கு குடிநீருக்கு வரி, குப்பைக்கு வரி, வீட்டு வரி 100% உயர்ந்து போச்சு. கடை வரி 150% உயர்ந்து போச்சு. இவ்வளவு வரி உயர்வும் திமுக ஆட்சியில் தான் இருந்தது என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பகுதியெல்லாம் தொழிலாளி நிறைந்த பகுதி. அந்த தொழிலாளிகள் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளை சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி விவரத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டால் குறிப்பா ஏழை மக்களை காப்பாற்ற வேண்டும். ஏழை மக்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனையை அதை தீர்க்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையாளம். ஆனா திமுக ஆட்சியில் அப்படி இல்லை. இன்றைக்கு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. இதை பற்றிலாம் இந்த அரசு கவலைப்படல. இதுக்கு உதாரணம், அண்ணா திமுக ஆட்சியில் பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. திமுக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு விற்குது.
ஒரு கிலோ 27 ரூபா அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 50 ரூபா, திமுக ஆட்சியில் 72 ரூபா, 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்கரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபா, திமுக ஆட்சியில் 48. கடல் எண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130, திமுக ஆட்சியில் 190, ஒரு கிலோ 60 ரூபா கடல் எண்ணெய் அதிக விலை. நல்லெண்ணெய் ஒரு கிலோ 250 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 400 ரூபா அதிகமாக 150 ரூபா திமுக ஆட்சியில் உயர்ந்திருக்குது. துவரம்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74 ரூபா, திமுக ஆட்சியில் 130 ரூபா, ஒரு கிலோ துவரம்பருப்பு திமுக ஆட்சியில் 56 ரூபா அதிகம். உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79 ரூபா, திமுக ஆட்சியில் 120 ரூபா, ஒரு கிலோ 41 ரூபா அதிகம். அப்புறம் மற்றதெல்லாம் பொருள் மளிகை சாமான்கள் அத்தனையும் 40% உயர்வு. இப்படி விலை உயர்வால் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க. அதை விலை குறைப்புக்கு எந்த அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்குதா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருள் விலை உயர்கின்ற பொழுது, எந்த உணவுப் பொருள் விலை அதிகமாக விற்கிதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்க போய் கூட்டுறவுத்துறை மூலமாக கொள்முதல் செஞ்சு வந்து தமிழ்நாட்டுக்கு விற்பனை செஞ்சு அந்த விலை உயர்வை சரி செய்வோம். இது அதிமுக ஆட்சியுடைய நிலை. அது மட்டுமல்ல, விலை கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி கூட்டுறவுத்துறைக்கு வழங்கணும். இந்த 100 கோடி வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த உணவுப் பொருள் விலை உயர்ந்த பொழுது அதை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் இங்க ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறீங்க. விவசாய தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்களுக்கு ஏற்கனவே அவள் குடியிருக்கிற வீடு குடிசை வீடா இருக்கும். பல பேருக்கு வீட்டு மனையே இல்லாம இருக்கும். அந்த ஏழை தொழிலாளிகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இப்படி இருக்கின்ற மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த உடனே அரசாங்கமே அந்த வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு நிலத்தை விலைக்கு வாங்கி அந்த நிலத்தில் அந்த வீடு இல்லாத ஏழை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பல லட்சம் மதிப்பீடுல அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இது அண்ணா திமுகவுடைய பிரதான தேர்தல் அறிக்கையாக நாங்க வச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பமோ அல்லது ஏழை தொழிலாளி குடும்பத்திலேயோ அவர்களுக்கு 2 மகன் இருந்தா அவள் வயது வருகின்ற பொழுது திருமணமாகி தனி கொடுத்துரும் போவாங்க. அப்போ அவளுக்கு வீட்டு மனை இல்லாம இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கண்டறிந்து அவர்களுக்கும் அங்க நிலத்தை வாங்கி அவளுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு அந்த ஏழை தொழிலாளிகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அதிமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நல்ல தரமான சேலை வழங்கப்படும். தீபாவளி போது அதிமுக ஆட்சியில திருமண உதவி திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை அறிவிச்சு மாண்புமிகு அம்மாள் வெற்றிகரமா செயல்படுத்தி வந்தாங்க. ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்கள், தாழ்த்தப்பட்ட குடும்பத்திலே பிறந்த பெண்கள் திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபெறுகிறது. இதை மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிந்து அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக திருமண உதவி திட்டம் 20,000 50,000 கொடுத்தோம். தாலிக்கு தங்க 1 சவரன் இன்னைக்கு 83,000 ரூபாய். இன்னைக்கு விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டில் அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டு, அதுல 12 லட்சம் பேருக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் திருமண உதவி தொகை, தாலிக்கு தங்கம் வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய பேர் ஆதரவால் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடன் மாண்பு அம்மாவுடைய கனவு திட்டமான திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும். அதே போல இந்த திருமண உதவி திட்டத்தில் தேர்வு செய்கின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் எந்த பகுதியில் அதிகமாக வசிக்கிறாங்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். அந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் ஏழை மக்கள் ஏதாவது நோயாய்ப்பட்டால் அங்க இருக்கின்ற அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். அது
இந்த விடியா திமுக ஆட்சிக்கு பிறகு அரசியல் கால் புரட்சியின் காரணமா அது அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் தமிழகத்திலே எங்கும் இல்லாத அளவுக்கு 18 அம்மா மினி கிளினிக் கொடுத்திருக்கோம். 18 அம்மா மினி கிளினிக் ஒரு சட்டமன்ற தொகுதியில். இந்த வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் தான் அதிகமா அம்மா மினி கிளினிக் திறந்த ஒரே சட்டமன்ற தொகுதி வேடசந்தூர். தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் அறிவிக்கப்பட்டு திறந்தோம். அந்த ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாத முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்பதை மக்கள் உணர வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க காற்றை எப்படி தடை போட முடியாதோ அதுபோல் ஏழை மக்களுக்கு செய்கின்ற திட்டத்தை எந்த காலத்திலும் தடை செய்ய முடியாது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடரும். இப்ப 2000 அம்மா மினி கிளினிக் இனி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி அமைந்தால் 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். 4000. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா கண்ட கனவு ஏழைகளை வாழ வைக்க வேண்டும், ஏழைகளுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும். அதனால் ஏழைகள் வாழ்வு மலர வேண்டும், ஏழைகள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக லட்சியம். அந்த லட்சியத்தை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டது. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடரும். அதோட நம்முடைய மாணவர்கள் எனக்கு திறமையான மாணவர்களை உருவாக்க வேண்டும். அதற்கு நம்முடைய மாண்புக அம்மா இருக்கின்ற பொழுது நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்கள் ஏழைப்பட்ட மாணவர்களாக இருப்பாங்க. நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அதிகமாக அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்களை திறமையான மாணவர்களாக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி வேலை வாய்ப்பை பெறுகின்ற அளவிற்கு கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் லேப்டாப் கொடுத்தோம். தமிழ்நாட்டில் 52,30,000 பேர் மாணவி கொடுத்தோம். அதற்காக 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில். அதையும் விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த நிறுத்தப்பட்ட நம்முடைய அரசு பள்ளியை படிக்கிற மாணவ செல்வங்கள் திறமையான மாணவர்களை உருவாக்குவதற்கு லேப்டாப் திட்டம் தொடரும். அதை கொண்டாந்து நடைமுறைப்படுத்துவோம். அதே போல இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் 41% பேர் படிக்கிறீங்க. இந்த 41% மாணவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க, அல்லது நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் இருக்காங்க. விவசாயி தொழிலாளி, சலவை தொழிலாளி, அல்லது கைத்தறி நெசவு தொழிலாளி, விசைத்தறி நெசவு தொழிலாளி, அல்லது வேலைக்கு செல்கின்ற ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தான் அரசு பள்ளியில அதிகமாக படிக்கிறாங்க. 41% அரசு பள்ளி படிக்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி 2017-18 ஆண்டு இந்த நீட் தேர்வில் வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க. அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 3,80,000 பேர்ல வெறும் 9 பேர் தாங்க அந்த நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்விக்கு போய் சேர்ந்தாங்க. ஆகவே இந்த ஏழை மாணவர்கள் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே ஒரு முயற்சி செய்து இன்றைக்கு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதன் விளைவாக இன்றைய தினம் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் 2,818 பேர் மருத்துவ கல்வி கிடைக்குது. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க, எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏழைகள் அத்தனை பேரும் ஏழைகள். அது மட்டுமல்ல, இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வானவர்கள் அத்தனை பேரும் ஏழைகள். மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்த மாணவர்கள் அனைவரும் ₹1 செலவில்லாம அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் ₹1 செலவில்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ கல்வியை கிடைக்க செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இதுதான் உதாரணம். பாருங்க, 7.5 ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இங்கேயே குரல் கொடுத்துட்டார். இதுதான் அண்ணா திமுக, அண்ணா திமுக அரசாங்கம். பூசாரி அவருடைய நன்றிப்பா.
அது மட்டும் இல்ல, இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தை அடிச்சு இப்போ ஊர் ஊரா வந்திருப்பாங்க நினைக்கிறேன். வந்தாங்களா? பேரூராட்சி நகராட்சியெல்லாம் வந்தான்னு சொன்னாங்க. இதுல 46 பிரச்சனை இருப்பதாக இந்த விளம்பரத்தாரில் அச்சிட்டு வெளியிட்டுக்கிறாங்க. இந்த 46 பிரச்சனையில உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை மனுவா எழுதி சம்பந்தப்பட்ட உங்க வீடு வீடா வந்து விசாரிக்கின்ற அலுவலர்கிட்ட கொடுத்தீங்களா, அந்த அலுவலர் கொண்டு போய் அந்த மனுவை சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி தீர்வு வழங்கலாம். இது நடக்குமா? அத்தனையும் நாடகம். இதையெல்லாம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் உங்களை ஏமாற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேறியிருக்கிறது. இதே போலதான் நான் முதலமைச்சர் அந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப ஊர் ஊரா போனாங்க. இங்க இருக்கிற திரு அண்ணா ஐ பெரியசாமி அவர்களும் திரு சக்கரபாணி அவர்களும் ஊர் ஊரா போனாங்க. அப்ப எம்எல்ஏ இருந்தாங்க. ஊர் ஊரா போய் அங்க ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு அதுல உதயநிதி ஸ்டாலின் அங்க மேடையில் வந்துட்டாரு. பாவம் ஐ பெரியசாமி மூளையில குறை வச்சுட்டாங்க. நான் பாருங்க, உண்மையா நான் பார்த்தேன், பத்திரிகையில் பார்த்தேன், தொலைக்காட்சியில் பார்த்தேன். அவர் ஒரு மூலையில் குறை வச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் அந்த கூட்டத்தை நடத்துறாரு. அங்கே இருக்கிற மக்கள், அந்த ஊர் மக்களையெல்லாம் அழைச்சி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருந்தால் சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஊர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு மனுவில் எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில் போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு பத்திரமா நாங்கள் வீட்டில் எடுத்துக்கொண்டு வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு பிறகு சீலை ஒடிச்சு பெட்டியை தீர்ந்து உங்களுடைய மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு கணங்குறாங்க. தீர்வு வேண்டாங்களா? அப்படி தீர்வு கண்டிருந்தா எதுக்கு 46 பிரச்சனையை நீ இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இந்த மனு வாங்கினாங்க. சரி, இந்த மனு அரசாங்கத்தை நம்பி கொடுக்குறாங்க. ஓ, ஸ்டாலின் அறிவிச்சிட்டாரு, இனியாவது இந்த அரசாங்கம் திருந்து மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் என்று மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி திரு ஸ்டாலின் அவருடைய வார்த்தையை நம்பி மனுவா எழுதி கொடுத்தாங்க. இந்த மனு எங்க கிடக்குது? சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஆத்துல கிடக்குது. உண்மைதானே? எங்களோட நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அரசாங்கத்தில் என்ன நடக்குது என்பது விழிப்போடு இருந்து மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு நன்றி. அதே போல இன்றைய தினம் இந்த வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டுகள் ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பி வரார். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரமாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 350 கோடியில் கட்டி திறந்திருக்கிறோம். குஜிலியம்பாறை தலைமையாக கொண்டு தனி தாலுகா அமைச்சு கொடுத்திருக்கிறோம். வேடசந்தூர் தொகுதி வழியாக செல்லும் திண்டுக்கல் கரூர் மாநில நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையாக சுமார் 450 கோடியில் தரம் உயர்த்தப்பட்டது. தண்ணீர் பந்தம் பட்டியல சுமார் 7 கோடி மதிப்பீட்டில் கலைக்கல்லூரி கட்டப்பட்டது. காமராஜர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி இயங்கி வந்த அக்கல்லூரி அரசு கலைக்கல்லூரியாக அதை மாற்றி அமைக்கப்பட்டது. வேடசந்தூர் பகுதி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஜேனன் கோட்டையில் 4 கோடி மதிப்பீட்டில் முருங்கை பதப்படுத்தும் நிலையம் அமைக்கப்பட்டது. வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் நான் ஏற்கனவே சொன்னேன் 18 அம்மா மினி கிளினிக் இந்த தொகுதியில் தான் திறந்திருக்கோம். தமிழ்நாட்டிலேயே அதிகமா அம்மா மினி கிளினிக் தொடங்கப்பட்ட தொகுதி வேடசந்தூர் சட்டமன்ற. தக்காளி, புளி போன்ற விவசாய பொருட்களை குளிர்பாதன கிடங்களில் பாதுகாக்கவும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக உற்பத்தி செய்திடும் ஐயலூரில் மினி உணவு பூங்கா அமைக்கப்பட்டது. குஜிலியம்பாறையில் தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. புகழ்பெற்ற வேடசந்தூர் சந்தைக்கு ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. வேடசந்தூர் தொகுதியின் மைய பகுதியான எரியோடு பேரூராட்சியில் சுமார் 75 லட்சம் மதிப்பீட்டில் மின்மயானம் அமைக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வருவது ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்ட நிகழ்ச்சிகள். திருக்குறணம் நரசிங்கபுரம் இடையே பாலம் ரூபாய் 7 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டது. அதை ஸ்டிக்கர் ஒட்டி திமுக ஆட்சி திறந்துட்டாங்க. மழைக்காலத்தில் குடநாட்டில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட கருப்பத்தேவனூர் பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று கருப்பத்தேவனூர் நாககோணானூர் இடையே 2 பாலங்கள் ரூபாய் 4.5 கோடி மதிப்பீட்டில் அமைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திமுக ஆட்சி திறந்துட்டாங்க. வடமதுரை ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்ட 3 கோடி ரூபாய் இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் அனுமதி வழங்கப்பட்டது. அதை ஆட்சி மாற்ற பிறகு திமுக ஆட்சியில் கட்டி திறந்திருக்கிறாங்க.
அதோட ஒரு முக்கியமான செய்தி, இந்த பகுதி வறட்சியான பகுதி. உங்களுடைய அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அருமை சோதரர் ஆர்பி பரமசிவம் அவர்கள் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டார், எங்களுடைய வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி வறட்சியான பகுதி. அந்த வறட்சியான பகுதியில் இருக்கின்ற ஏரிகளெல்லாம் நீர் நிரப்பப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் நீரேற்றின் மூலமாக இன்றைக்கு மாயனூர் அணையிலிருந்து அங்கே இருக்கின்ற உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது நீரேற்றின் மூலமாக இந்த வறண்ட வேடச்சந்தூர் இருக்கின்ற ஏரிகள் நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைச்சாங்க. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அவருடைய கோரிக்கை ஏற்று சட்டப்பேரவை விதி 110 கீழ் அதற்கு முதற்கட்டமாக ஆய்வு செய்ய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் கிடப்பிலே போட்டு விட்டார்கள். விவசாயிகள் பற்றி கவலை இல்லை, விவசாய தொழிலாளி பற்றி கவலை இல்லை, மக்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளும் விவசாய தொழிலாளியும் மக்கள் தான் எஜமானர்கள். அந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதுதான் எங்களுடைய அரசுடைய லட்சியம். அதன் அடிப்படையில் இந்த திட்டத்தை அறிவித்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவித்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதேபோல குஜிலியம்பாறை ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி தாலுகா மருத்துவமனையாக மாற்றுவோம் என வாக்குறுதி அளித்தாங்க. திமுக ஆட்சியில் வாக்குறுதி அளித்தாங்க, நிறைவேற்றல. அண்ணா திமுக ஆட்சி வந்தவர்கள் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும். வடமதில் புதிதாக பேருந்து நிலையம் அமைப்பதாக சொன்னாங்க, இன்று வரை அதை நிறைவேற்றல. இதெல்லாம் திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அவர்கள் நிறைவேற்றவிட்டாலும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவர்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அந்த பேருந்து நிலையம் அமைத்து கொடுக்கப்படும். 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அவருக்கு இரட்டல் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.